வணக்கங்களே. மங்கையர்கள் போற்றும் மகத்துவம் வாய்ந்த வரலட்சுமி நோன்பு நாளை கடைபிடிக்கிறது. 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இப்போ என்ன குழப்பம்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி நோன்பு 21ஆம் தேதியா அல்லது 28ஆம் தேதியாங்கிறது தான் ஒரு குழப்பமாக இருந்துகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். நிறைய இடங்களில் குழப்பம். 21ஆம் தேதி வரலட்சுமி நோன்பு நோக்கலாமா, இல்லைன்னா 28ஆம் தேதி வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. என்ன இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் நிறைவாகவும் ஆவணியின் தொடக்கமாகவும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கலாம்ங்கிறது பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் சில கணிதவியல் அடிப்படையில் இல்லை 28ஆம் தேதி கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு போகுது. சரி, மாநிலங்கள் தாண்டி இது எப்படி கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 21ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கிறாங்க. பிற மாநிலங்களில், வட மாநிலங்களில் பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி தான் அவங்க கடைபிடிக்கிறாங்க. எது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயமே அற்புதமான விஷயந்தான் வரலட்சுமி நோன்புங்கிறது. அந்த வகையில் ஆடி நிறைவாக விடை கொடுத்துட்டு ஆவணியை வரவேற்கும் விதமாக வரக்கூடிய இந்த 21ஆம் தேதி, அது நாளை பண்ணக்கூடிய விஷயம் ஒரு அம்சமான விஷயமாக தான் பார்க்கப்படுது. பொதுவாக பார்த்திங்கன்னா, வரலட்சுமி நோன்பு ஏன் நோக்கிறோம், ஏன் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல விஷயங்கள் சொல்லப்படுது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆடி மாதம் முடிஞ்ச உடனே பல சுபகாரியங்கள் தொடங்கும். இந்த சுபகாரியங்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தாஸ் மகாலட்சுமி தான். நம்ம கூட சொல்லுவோம் இல்லை, சில பெண்களை பார்த்து மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க, எப்படி இருக்காங்க, மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த மூஞ்சி கலையை பார்ப்போம். அந்த மூஞ்சி கலை மகாலட்சுமி அருள் இருக்கும். சில பேர் பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம், அதை சில சொல்லண்டா. பொதுவாக நல்லபடியாக சொல்லும்போது மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. இல்லை ஒரு பெண் குழந்தை வீட்டில் பிறந்தா என்ன சொல்லுவோம்னா, மகாலட்சுமியே பிறந்திருக்காங்க. ஏன் இது சொல்கிறேன்னா, வாழ்க்கையின் ஒரு தொடக்கத்தை நம்ம அற்புதமாக தான் சொல்லுவோம். அதுக்கு எக்ஸ்டாப்ளிஷ்டான வார்த்தைகள் வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தில் மகாலட்சுமி தான். ஸோ அந்த மகாலட்சுமி வளமையான வலுவான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாள் அப்படி நம்பிக்கையில் தான் இந்த மகாலட்சுமி நோன்பை கடைபிடிக்கிறோம். இன்னொரு விஷயம், வாழ்க்கையில் புதிய அடித்தளத்தை தொடங்கி அந்த வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகரை நோக்கி நகர்வதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காகவும் அந்த விஷயத்தை மகாலட்சுமி விரதத்தை கடைபிடிச்சிட்டு காலங்காலமாக கடைபிடிச்சிட்டு வராங்க. ஸோ இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாள். அப்படிப்பட்ட இந்த நாளில் ஆடி மாதம் முடிஞ்ச உடனே சுபகாரியங்கள் ஆரம்பிச்சு வைக்க, எல்லா பக்கமும் கல்யாண பேச்சு நடக்கும். சில இடங்களில் வீடுகள் வாசல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விரதத்தை தொடங்கி பெண்கள் தொடங்கி வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு பெண்கள் வழிவகுப்பாங்க. காலங்காலமாக பெண்கள் அடிப்படையாக வச்சு தான் வாழ்வியலே மனிதர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் நதிகளை கூட பெண்கள் பேரில் தான் வச்சு அழைச்சிருக்காங்க. ஏன்னா பெண்கள் மட்டும்தான் ஒரு குடும்பத்தின வாழ்வியலை மேலே கொண்டு போக முடியுங்கிறது தான் நம்முடைய முன்னோர்கள் கணக்கிட்ட கால்குலேஷன்ஸ். ஸோ அந்த கால்குலேஷன் பார்த்திங்கன்னா, இந்த 21ஆம் நூற்றாண்டுலேயும் தொடர்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எவ்வளோ தான் முன்னேற்றங்கள் நாகரிகங்கள் வளர்ந்தாலும் அந்த பெண்களுக்கான ஒரு மரியாதையும் பெண்களுக்கான அந்த வாழ்வியலும் தான் அடுத்த கட்டத்தில் நகரும் அப்படிங்கிறதுல ஒரு தீர்க்கமான நம்பிக்கை கொண்டவர்கள்லாம் இந்த பூமியில் வாழும் மனிதர்கள் அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானிக்கப்படுகிறது, இறைவனால் தீர்மானிக்க ஒரு விஷயம் தான் பார்க்க வருது. ஸோ அந்த வகையில் மகாலட்சுமி நோன்பு நாளை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முடிஞ்ச அளவுக்கு கோயில் போகிறவங்க கோயில் போங்க.